8ஆம் வகுப்பில் அறிவியல் பாடத்தில் உயிரியல் பிரிவாக உயிரினங்களின் ஒருங்கமைவில் 18.2.1 செல்களின் வடிவம், ஷேப் ஆஃப் செல்ஸ். செல்களின் வடிவம் பொறுத்தளவு ஒரே அளவிலான வடிவம் இருக்கிறதா? இல்லை. அப்போ எப்படி இருக்குது? வெவ்வேறு வடிவத்தில் இருக்குது. அப்போ வெவ்வேறு வடிவம்னா என்னென்னலாம் வடிவத்தில் இருக்குது அப்படின்னு ஒரு தேடல். முதலாவதாக செல்லு முட்டை அல்லது உருண்டை வடிவத்தில் இருக்கிறது. முட்டை அப்படி போட்டலாமா ரவுண்டா? ஏன்னா உருண்டை வடிவம்னு பார்க்குறோமா? உருண்டை வடிவம் அல்லது முட்டை வடிவம். எடுத்துக்காட்டாக மனித அண்டச்செல், அடுத்து இரத்த சிவப்பணுக்கள் இருபுறமும் குவிந்த உருண்டை அமைப்பு கொண்டது. இந்த காப்பிக்கோ சாக்லேட் இருக்கும், அந்த சாக்லேட்டு நீங்கள் வாங்கி சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த சாக்லேட்டை கையில் பிடிச்சி பாருங்கள். அந்த சாக்லேட் உருளை அமைப்பு இருபுறமும் குவிந்து இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம இரத்த சிவப்பணுக்கள் இருக்கிறது. சரிங்களா? அப்போ முதலாவதாக முட்டை அல்லது உருண்டை வடிவம் கொண்ட செல்லுக்கு எடுத்துக்காட்டு அண்டச்செல் மற்றும் இரத்த சிவப்பணுக்கள். இரண்டாவதாக நீளமானது மற்றும் கிளைத்தவை. இங்கே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நீளம் அப்படின்னா நரம்பு, அதுக்கடுத்து கிளைத்தவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ கிளைத்தவை அப்படின்னு சொல்லும்போது எலும்பு செல்கள், நரம்பு செல்கள் நீண்டதாகவும் கிளைத்ததாகவும் இருக்குது. எப்படி சார் நீண்டது கிளைத்தது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, எடுத்துக்காட்டாக ஒரு நரம்பு செல் பாருங்களேன். ஒரு நரம்பு செல் எடுத்துட்டோம்னா இது மாதிரி கிளைத்ததாக இருக்கும். டென்ட்ரைட்ஸ் அப்படின்னு படிச்சிருப்போம். டென்ட்ரைட்ஸ். அதுக்கப்புறம் இப்படி நீண்டு ஆக்சானாக நீண்டு போயிருக்கும். இங்கே சென்ட்ரா நீசல் கிரானியூல்ஸ் உட்கரு இருக்கும். உட்கருவை சுற்றி நீசல் கிரானியூல்ஸ் இருக்கும். இது மாதிரி கிளைத்ததாக இருக்குது பார்த்தீங்களா? நீளமாக இருக்குது பாருங்கள், நீளமாக இருக்குது. அதுக்கப்புறமா தலைப்பகுதியில் கிளைத்ததாக இருக்கிறது. அந்த கிளைத்த பகுதி தான் நம்ம டென்ட்ரைட்ஸ் அப்படின்னு படிச்சிருக்கோம். டென்ட்ரைட்ஸ். அப்போ நீண்ட கிளைத்த ஒரு பகுதியாக இருக்கிறது யாருன்னா நரம்பு செல். அப்போ நீளமான மற்றும் கிளைத்தவைக்கு எடுத்துக்காட்டு நரம்பு மற்றும் எலும்பு செல். மூன்றாவதாக அமீபா போன்ற வடிவம். அப்போ அமீபா என்ன வடிவம் சார் இருக்குது அப்படின்னா, பொதுவாக நம்ம அமீபாவினுடைய வடிவம் அப்படின்னு பார்க்கும்போது இர்ரெகுலர் ஷேப்புன்னு தான் நம்ம படிச்சிருப்போம். அப்படின்னா ஒழுங்கற்ற அல்லது நிலையான வடிவம் கிடையாது. அப்புறம் என்ன சார் இங்கே அமீபா போன்ற வடிவம் அப்படின்னா, எடுத்துக்காட்டால் அமீபாவினுடைய அமைப்பு இப்படின்னு தானே படிச்சிருக்கோம். இது மாதிரி வெள்ளையணுக்களும் இருக்கிறது. அப்போ வெள்ளையணுக்கள் நகரும் தன்மை கொண்டது. அது காரணம் என்ன அப்படின்னா, அமீபா போன்ற உருவம் கொண்டு இந்த போலிக்கால்கள் உருவாக்கப்படுறதால அப்படி நகரக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கிறது. அதனால தான் பாருங்களேன், வெளிப்புற ஒழுங்கற்ற வடிவம் அப்படின்னு நமக்கு 8ஆம் வகுப்பில் அழகாக நோட்ஸு எக்ஸ்பர்ட்டுங்க எழுதியிருப்பாங்க. அமீபா போன்ற வடிவம், எடுத்துக்காட்டாக வெள்ளையணுக்கள். இந்த இடம் வீணா கேட்கலாம். அமீபா போன்ற வடிவம் இருக்கிறது, வெளிப்புற ஒழுங்கற்ற வடிவம். அதுக்கடுத்து குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் தங்கள் வடிவத்தை மாற்றிக்கொள்ளும் தன்மை. இதே மாதிரி தான் இருக்கணும் இல்லை. இப்போ இந்த இடங்களில் வினாக்கள் எப்படி அமைக்கலாம் அப்படின்னாக்கா பாருங்கள், பட்டியல் 1 அப்படின்னு சொல்லிட்டு செல்களினுடைய வடிவங்களை கொடுத்துட்டு பட்டியல் 2ல் எடுத்துக்காட்ட மிஸ் மேட்சிங்காக கொடுக்கலாம். பொருந்தாத செல்களை கொடுத்துட்டு பொருத்த செய்து குறிப்பிடப்படும்படியாக கேட்பதற்கு வாய்ப்பு இல்லை. அப்படின்னா தனித்தனியாக மல்டிபிள் சாய்ஸ்லையும் கேட்க வாய்ப்பு அப்படின்னு நம்ம பார்க்குறோம்.